ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாதம் 31 நாட்களை கொண்ட மாதம். சிம்ம மாதம். ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். சூரிய பகவான் சிம்ம ராசியில் 31 நாட்களும் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். ஆவணி மாதம் 17ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். சிம்மராசியில் கேது. ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை கன்னிராசியில் சுக்கிரன், பிறகு துலாம் ராசியில் ஆட்சி பெறுகிறார். கும்பராசியில் ராகு. சனிபகவான் மீனராசியில் வக்கரகதியில் செல்கிறார். மிதுன ராசியில் செவ்வாய். சந்திர பகவான் துலாம் ராசியிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத பொது பலன் காணலாம். ஆவணி மாதம் பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது, சில எச்சரிக்கைகளை சொல்லுகிறது. என்ன என்பதை முதலில் காணலாம். பெற்றோர்களால் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் இந்த ஆவணி மாதம் அதிகமாக நடைபெறும். மிக சிறப்பாக விமர்சையாக பெற்றோர்களால் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இந்த ஆவணி மாதம் அதிகமாக நடைபெறும். கோவில் கும்பாபிஷேகம், திருவிழா, மக்கள் வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நடைபெறும். பருவமழை மின்னல் இடியுடன் தமிழ்நாட்டில் கனமழை பொழியும். ஆவணி மாதம் புயல் மழையும் தமிழ்நாட்டுக்கு வரும். பார்த்தீங்கன்னா வீடு கிரகபிரவேசம் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது ஆவணி மாதம். வீடு கட்டுவதற்கு பார்த்தீங்கன்னா வாஸ்து நாளும் ஆவணி மாதம் வருகிறது. பஞ்சாங்கம் என்ன எச்சரிக்கிறது அப்படின்னா, இந்த ஆவணி மாதம் விமான ரயில் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. விமானம் ரயில் விபத்து. தேவாலயங்களில் இடி விழும். அதனால் மழை இடி இடிக்கும்போது, மின்னல் மின்னும்போது மொட்டை மாடியில் நிற்கிறது, மரத்தடியில் நிற்பது, இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புயல் சூறாவளி காற்றுடன் இந்த ஆவணி மாதம் எல்லா இடங்களிலும் கனமழை பொழிய வாய்ப்புண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பொது பலன் காணலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே புதன், சூரியன், கேது 3 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறது. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா 1000 போய் சொல்லியாச்சும் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு பெரியோர்கள் பலமொழி சொல்லியிருக்கிறாங்க. தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதம் எத்தனை போய் வேண்டுமானாலும் சொல்லலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் அடிமட்டத்திலிருந்தே பொய் தான். என்ன அப்படின்னா, வீடு வாடகை வீடாக இருக்கும், அப்படி இல்லைன்னா புறம்போக்கு இடத்துல வீடாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் காடு, விவசாய நிலம் நல்லா பசு பசுன்னு இருக்கும். அதான் இதெல்லாம் என் காடு தாங்க, எனக்கு 5 ஏக்கரா இருக்குது, எனக்கு 10 ஏக்கரா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. 100க்கு 90% பேர் மாம மச்சனன்களுடைய சொத்துக்களில், புறம்போக்கு நிலங்களில் குடியிருக்கிறார்கள். தனுசு ராசி என்பர்கள் இருப்பது அடிமட்டமே அதிகமான பொய்யாக இருக்கிறது. ஆனால் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, மாடி வீட்டில் வரன் வேண்டும், ஒரு 10 ஏக்கரா ஒரு நல்ல பாசன வசதியுடன் இருக்கக்கூடிய இடத்தில் வரன் வேண்டும், ஒரு 50 பவுன் போட்டால் பரவாயில்ல, ஒரு வண்டி காரு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. இப்படி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரிய அளவில் இருக்கும். எல்லா வழியிலுமே பொய் பேசி வாழ்க்கையை அடிமட்டத்திலிருந்து நகர்த்தக்கூடிய அமைப்பதனால்தான் தனுசு ராசி அன்பர்களுடைய குடும்பம் ஒண்டியாக இருக்குது. சொந்த பந்த உறவுகளை விட்டு தூரத்தில் போய் இருக்குது. அதாவது நான் வீட்டு மனை திருச்சியில் வாங்கி போட்டுக்கிறேன், மதுரைக்கு அந்தாட்ட வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இருக்கின்ற இடத்துல வீட்டு மனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே சூரியன் புதன் கேது இருக்கும்போது வரன் பார்க்கக்கூடியவர்கள் 1-2 பொய்ய சொல்லினாச்சும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு எவ்வளியிலும் எந்த நிலையிலையும் வந்து இறங்கிடுவீங்க. 9லே புதன் இருப்பது, கேது இருப்பது, சூரியன் இருப்பது, எந்த வழியிலும் பொய் பேசலாம், தப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை மனநிலைக்கு நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 8வது வீட்டிலே மறைந்து இருக்கிறார். 7ஆம் வீட்டிற்கு 2ஆம் இடம். அப்போ வந்து வாழ்க்கை துணை சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஆவணி மாதம் தனுசு ராசி என்பளுக்கு அதிகமாக இருக்கும். 9வது வீட்டிலே புதன், சூரியன், கேது 3 கிரகங்கள் இருக்கிறது. வேட்டை விட்டு ஓடி போனவர்கள், கோச்சிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க, அப்பாவிடம் பயந்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க, அல்லது கடன் வாங்கிட்டு தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த மாதம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. வேட்டை விட்டு ஓடி போனவர்கள் வீட்டுக்கு திரும்ப வந்துடுவாங்க. ஆவணி மாதம் 17ஆம் தேதி 10வது வீட்டிற்கு புதன் வருகிறார். 10வது வீட்டிலே புதன் ஆட்சி. 10வது வீட்டிலே புதன் ஆட்சியாகும் போது கம்சன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், வாக்கால் பேச்சால் தொழில்களை செய்யக்கூடியவர்கள், சேர் டேபிள் போட்டு மேனேஜராக ஏசியில் உட்காந்துட்டு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். தொழில் சார்ந்து வேலை உத்தியோகம் சார்ந்து ஆவணி மாதம் 17க்கு பிறகு பயணங்கள், பிரயாணங்கள் ஏற்படும். அடிக்கடி வெளியில் சென்று வர மாதிரி. ஆவணி மாதம் 15 வரை 10வது வீட்டிலே லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் நேசமாக செல்கிறார். 10லே சுக்கிரன் நேசமாக இருப்பது உங்களுடைய மாமனார் உங்களுக்கு கட்டுப்பட்டு அடங்கி தான் போயாகணும். என்ன பண்ணுறது, பொண்ணை கொடுத்துட்டுமே அப்படின்னு இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே மாமனார் வந்து டம்மி ஆயிடுவார். அதுக்கு முன்னாடி வந்து மாமனார் வந்து நல்லா செல்வாக்கா, வசதி வாய்ப்பா, சிறப்பாக இருப்பார். தனுசு ராசிக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே மாமனாருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, புகழ், கௌரவம் அப்படியே வந்து காற்றுல போயிடும். இதெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடியது தான். நான் வந்து ஜோதிடத்தில் அனுபவத்தில் பார்த்து கொண்டு வருகிறேன். ஜோதிட புக்கை வந்து படித்து நான் வந்து தெரிஞ்சுக்கல. இதெல்லாம் வந்து அனுபவத்தில் தனுசு ராசிக்காரர்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது, சிம்ம ராசிக்காரர்களுடைய குடும்ப நிலை எப்படி இருக்குது, மேச ராசிக்காரர்களுடைய குடும்ப நிலை எப்படி இருக்குது அப்படின்னு அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு வந்து பொண்ணு கொடுத்துட்டாங்க அப்படின்னால மாமனார் எவ்வளவு செல்வாக்காக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், மாமனார் வந்து ஒரு மக்கு பட்டம், அவருக்கு ஒன்றுமே தெரில அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் அவரை வந்து கொண்டு போய் சேர்த்திடுது. ஆவணி மாதம் 15ஆம் தேதி லாபஸ்தானத்திற்கு சுக்கிரன் வருகிறார். 11வது வீட்டிற்கு சுக்கிரன் வருவது சிறப்பு. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். 11வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது விவசாயிகள் புதிய பயிர் பண்ணிக்கலாம். பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக மகசூல், நல்ல லாபம் வரும். வாசனை திரவியங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக வாடிக்கையாளர்கள் வந்து நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது. உங்களுக்கு 8ஆம் அதிபதி 3வது வீட்டிலே கிரகண தோஷத்தில் செல்லும்போது விமான பயணம், ட்ரெயினில் பயணம், பஸ்ஸில் பயணம், இந்த பயண போக்குவரத்தில் அந்த ஒரு 2.25 நாள் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அப்போ வந்து புதிய முயற்சிகளில் தனுசு ராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். சுகஸ்தானத்திலே சனி வக்கரகதியில் இருப்பது அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் குறைகிறது. அப்போ வந்து வீடு கட்டலாம், வீட்டு மனை, விவசாய நிலம், சொத்துக்கள் வாங்கலாம், புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம், ஆடு மாடு வாங்கலாம், ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, இந்த மாதிரி விவசாயிகள் வந்து தொழிலை விரிவுபடுத்திக்கலாம். 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது தனுசு ராசி என்பளுக்கு ஒரு வருமான வரத்து தான், வசதி வாய்ப்பு தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 7ஆம் இடம் வரும்போது
இந்த ஆவணி மாதம் எக்காரணத்தை கொண்டும் குடும்பத்தோடு சேர்ந்து அப்பா அம்மா மனைவி பிள்ளை இப்படி குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு தனியாக சுற்றுலா செல்வது, கோயிலுக்கு செல்வது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுங்க. ஏன்னா செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி தான் செவ்வாய். ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு போகும்போது தான் விபத்தில் மாட்டி குடும்பமே இறக்குறாங்க. அதனால் இந்த மாதம் தனுசு ராசி என்பவர்கள் குடும்பத்தோடு கார் எடுத்துக்கிட்டு செல்லாமல் பார்த்துங்க. 7ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு கோவப்படுற மாதிரி, உங்கள் வாழ்க்கை துணை கோவப்படுற மாதிரி, நீங்கள் அவங்கள எரிச்சல் அடைகிற மாதிரி பேசுவதை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டம குரு காலகட்டம். குரு 8வது வீட்டிலே இருக்கும்போது தனுசு ராசி என்பதற்கு வெளியூர் மூலம், வெளிநாடு மூலம், மாம மச்சனன்கள் மூலம் வருமானம் உண்டு. இதை தனுசு ராசி என்பர்கள் தவிர்க்கவே முடியாது. அரசு வேலையில் இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, அல்லது புறம்போக்கில் குடியிருந்தாலும் சரி, மாம மச்சனர்களிடம் இவங்க வாங்கி வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு இந்த காலம் மட்டும் இல்லை, எக்காலமும் உண்டு. ஏன்னா காலபுருஷனுக்கு 9வது வீடு. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.